இத பாருங்க, இந்த டிசைனர் டாய்க்கு நம்மளோட ஆத்தரைசேஷன் தேவைப்படுது. என்ன மன்னிச்சிடுங்க மிஸ்டர் லியூ, இது என்னோட தப்பு தான். ஆனா கெவின் போறதுக்கு முன்னாடி ஹேண்ட் ஓவர் டைம்ல இத பத்தி எதுவுமே சொல்லல. இது பழி போட வேண்டிய நேரம் கிடையாது. அடுத்த மண்டே கியூட் பெட் கலெக்ஷன்ஸ் உடைய லான்ச்க்கு முன்னாடி ஆத்தரைசேஷன் கிடைச்சே ஆகணும். அண்ட் புது ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு தவறும் நடக்கவே கூடாது. சரி, இந்த ஷியாஃபிங் யாரு? அவன் ஒரு யங் பெயிண்டர். ஆனா அவன் ஃபேமஸ் கிடையாதா. வெளிநாட்டுல அவார்டை வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பெயிண்டிங் இந்த மாசம் தான் லான்ச் ஆயிருக்கு. மிஸ்டர் லியூ, எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஷியாஃபிங் ஷாங்ஷியோங்கிற வில்லேஜில் அவர் தனியாக தான் இருக்காரு. அவர்கிட்ட ஃபோனும் இல்லை. டைம் கம்மியாக இருக்கு. ஸோ ஷாங்ஷுவிக்கு போய் அவங்ககிட்ட பேசு. ஓகே. ஆத்தரைசேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னே டிசைன் அண்ட் பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மிஸ்டர் டேங், கான்ட்ராக்டுக்கு தேவையான லீகல் வேலைகளை நீ பார்த்து. ஓகே பாஸ். அப்புறம் ஷியாஃபெங் கிட்ட பேசுறதுக்கு ஜாவ் ஜாவ், இது நீ தான் பார்த்துக்கணும். யார்? நானா? மிஸ்டர் லியூ, உண்மையாகவே அவரை பார்க்கறதுக்காக நீங்கள் வைஸ் பிரசிடென்ட் அனுப்ப போகிறீங்களா? என்னோட கசின் அதுக்கு போயிட்டு வரட்டும். இது இந்த ஷியான் ஷெங் குரூப்போட திறமையை காட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. லியூ, உன்னால எப்படி இதை பண்ண முடியுது? எனக்கு பிசினஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. அது ஒன்றும் அவ்வளோ முக்கியம்லாம் கிடையாது. ஷியான் ஷெங் குரூப்புக்கு இந்த வேலை ஒன்றும் கஷ்டமானதா இருக்கக்கூடாது. ஆனா எனக்கு பெயிண்டிங்க பத்தி எதுவுமே தெரியாது. பெயிண்டிங்கா? எனக்கு வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. அதனாலதான் நான் ஒரு உங்ககிட்ட நிமிஷம் லியோ. ஹேய், எதுக்காகவும் நீ பயப்பட வேண்டாம். உன் கூட நான் வரேன். இங்க பாரு லியோ, நீ கவலைப்படாத. நான் வேலையை கண்டிப்பா முடிச்சிட்டு வந்துடுவேன். நீயும் போறியா? ஓகே, நீயும் ஒரு பெயிண்டர் தானே. ஸோ ஷியா ஃபெங் கிட்ட நீ போய் பெயிண்டிங்கை பற்றி பேசலாம். அப்படி பண்ண ஆத்தரைசேஷன் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஷான்ஷுய் வில்லேஜ் ஒரு அழகான இடம்னு நினைக்கிறேன். அதோட அங்கே இருக்க மக்கள் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் 2 பேரும் இதை ஒரு வெக்கேஷனை நினச்சிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை லியோ, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். இந்த அழகான இடம் எங்க இருக்கு? என்கிட்ட கேட்டா நானே இதை உன்கிட்ட கேட்கணும் தான் இருந்தேன். லியோ நம்மள மறுபடியும் ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். கோவமா இருக்கியா? லியோ பத்தி மறுபடியும் இப்படி பேசாத. நாம 2 பேரும் இங்க வேலை செய்ய வந்திருக்கோம். ஹாலிடேக்கு ஒன்றும் வரல. இங்க பாருமா அறிவாளி, உன் அறிவை கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்றியா? பெயிண்டிங் பண்றதை தவிர இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க? இங்க பாரு ஜோஜோ, என்கிட்ட மோதாத, புரியுதா? ஏய், எழுந்துரு. நீ ஓகே தானே? உனக்கு அடிப்படல? நல்லா இருக்கேன். இந்த இடத்துல எல்லாம் இருக்க முடியாது. வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பலாம். சரி, வா போல. என்கிட்ட பணம்லாம் இல்ல. நான் பார்க்கதான் நல்லா இருப்பேன், என்கிட்டயும் இல்ல. ப்ளீஸ் எங்களை போக விட்டுருங்க. ஜவ் ஜவ், அங்கே ஷியாஃப் எங்கே பார்த்தீங்களா? நீ தான் இந்த ஃபோனை வச்சிருக்க அவனோட அண்ணனா? நீ யாரு? உங்ககிட்ட எப்படி இந்த ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லு. என்ன சொல்கிறான் அவன்? ஃபார்சியா பேசுகிறான். மிஸ்டர் லியோ, வைஸ் பிரசிடென்ட் அங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காராம். அதனால அங்க மாட்டிக்கிட்டாராம். உங்ககிட்ட இருந்து பணமும் மன்னிப்பும் தேவையா, இல்லனா அவங்கள விட மாட்டாங்களா? உனக்கு இவன் பேசுனது புரிஞ்சுதா? எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க. நல்லது. டியான், பேக்கை பேக் பண்ணிக்கோ. நான் உடனே அந்த வில்லேஜுக்கு கிளம்பி போகிறேன். என்ன இப்பவே வா?
மிஸ்டர் லியூ அது உங்க கூட என்ன கூட்டிட்டு போகலாம்ல? மிஸ்டர் டேங், இங்க எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க. அண்ட் டெபியூக்கான ப்ரிப்பரேஷன்ஸையும் நீயே பார்த்துக்க. ம். ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் லியூ நான் இல்லாம தனியா பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பிடிக்கலையா? உனக்கு பிரச்சனை பண்றது தவிர வேற எதுவுமே தெரியாதுல்ல? என்ன நீ? நான் ஒண்ணுமே பண்ணல. அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு. அவங்க லியோ கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவனை பிளாக்மெயில் பண்ணதா கால் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன. முதல் முறையா அறிவை பயன்படுத்தி இருக்க. சரி, அவனுக்கு கால் பண்ணி இங்க வர வேணான்னு சொல்லிடலாம். நம்ம 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. லியோ என்ன காப்பாத்த வருவான். வேற. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. இந்தா, இது ஒரு டிசைனர் கோட். இதுல உட்காந்துக்கோ. ஏய், உனக்கு என்ன அடிபட்டிருக்கு? எதுக்காக நீ முன்னாடி என்கிட்ட சொல்லல? சின்ன கீரல் தான். நான் நல்லா இருக்கேன். இங்க வா. என்ன மருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்க? நீ பாஸ்கெட் பால் விளையாடும் போது எப்பவுமே உனக்கு அடிபடும். அதனால நான் எப்பவுமே மருந்த வச்சுப்பேன். என்னால நம்பவே முடியல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இவளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. மிஸ்டர் லியூ, உங்களுக்கு நல்லா தெரியுமா நம்ம ஷான்ஷ்வி வில்லேஜ்க்கு தான் வந்திருக்கோமா? கண்டிப்பா. இதுதான் அந்த இடம். நான் மேப்பை பார்த்தேன். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. சரி வா, நம்ம ஊருக்குள்ள போலாம். அவனோட ஃபோன் கிடைச்சா ஜாவ் ஜாவும் நம்ம கிடைச்சிருவான். என்ன அப்படியே போறான்? இது ரெண்டுத்தையும் நான் தான் எடுத்துட்டு போகணுமா? மிஸ்டியான், கம் ஆன், சீக்கிரம் வா. மிஸ்டர் லியூ, ரெண்டுத்தையும் நான் எப்படி? நான் எப்பயும் இந்த வேலையை செஞ்சதே இல்ல. ஒரு அழகான பொண்ணு மேல கொஞ்சம் இறக்கம் காட்டலாம்ல. மிஸ்டர் லியூ, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமான, ஸ்மார்ட்டான, அப்புறம் புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா மத்தவங்கள பத்தி நீங்க கேர் பண்ணுவீங்கன்னு தெரியாது. நீ அதிர்ச்சியாக வேண்டிய அவசியமே இல்லை. எப்பயுமே எனக்கு நல்ல மனசு தான். மிஸ்டர் லியூ, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் இவங்களோட ஸ்டோன் மோனுமெண்ட்டை உடைச்சிட்டாராம். அதை சரி பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கணுமா. அப்பதான் இவங்க அவங்கள விடுவாங்களாம். அந்த வேலையை முடிச்சிடுறோம். ஆனால் அதுக்கு முன்னே ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒருவேளை ஜாவ் ஜாவுக்கும் வென்ஷியானுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் உங்கள் நிலைமை மோசமாயிடும். இங்க வந்தும் இவன் திமிர் அடங்குதா பாரு. 大兄，哪刘总先先给他倒开，也答应内心苏个设备。你是当我青梅哦？你看伊哦，全程乌一个面，这是道歉的态度吗？大兄，哪刘总面乌乌，伊就是为了个面瘫啊。மிஸ்டர் லியோ, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் உங்களை மாதிரி ஹேண்ட்ஸமான பணக்கார நல்ல பையனை பார்த்ததே இல்லையா?大兄，你看，我那刘总出来网红看，我那保证一定修改设备，俺个干娘是对为看哈。
小姑娘啊，啊是你较不代志的，那像伊安尼的吼，出门会互拍。இப்போ என்னவா ஆ, என்ன சொன்னாருன்னா உங்களை பார்த்ததும் நீங்க ரொம்ப தைரியமான அற்புதமான மனுஷன் நினைச்சாங்களாம். அதனால உங்களுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களாம்.陈家，咱刘总来了休息设备位，香港这个即时拍，提醒路人，用大家可以花花去去。டியான் நீயே பார்த்தல மொழி வேறையா இருந்தாலும் என்னோட சாம பார்த்து மயங்காதவங்கள இருக்க மாட்டாங்க. இவன் இப்படியெல்லாம் யோசிக்கிறதால என்னைக்காவது ஒரு நாள் அடி வாங்க போறான். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. லியோ ஏன் வரல? என்ன இது? இவளுக்கு ஃபீவர் இருக்கே. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. கவலைப்படாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். இந்தா, இங்க வா. ஜோ ஜோ வென்ஷியான், நான் வந்துட்டேன். உனக்கு நான் அவளியே லியோ பார்த்து, ஜவுஜோவுக்கு அடிபட்டிருக்கு. அடிபட்டிருக்கா? எங்க காட்டு, கமான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். இவளுக்கு ஃபீவர் அடிக்குது. இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். இல்லை லியோ, நான் நல்லா தான் இருக்கேன். நான் உனக்கு ஆத்தரைசேஷன் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு ஃபீவர் இருக்கு, டாக்டர் கிட்ட போகணும். இந்த வேலையை முடிக்காம நான் போக மாட்டேன். வென்ஷியான், உனக்கு உடம்பு சரியில்லை. நான் தான் வந்துட்டேன்ல, நான் ஆத்தரைசேஷன் வாங்கிக்கிறேன். ஸோ நீங்கள் 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. வா. லியோ சொல்றது இல்லை, நான் போக மாட்டேன். எப்படியோ தங்குறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நைட் ரெஸ்ட் எடுத்துக்க. ஷியாஃப் எங்க நாளைக்கு பார்த்துக்கலாம். ஐம் சாரி, உங்க 2 பேருக்கும் புக்கிங் இருக்கா? இல்ல, நாங்க இன்னும் பண்ணல. ஆனா எங்கள்கிட்ட வெறும் ஒரே ரூம் தான் இருக்கு. அது உங்களுக்கு ஓகேவா? வேண்டாம். ஓகே. மிஸ்டியான், இங்க ஒரு பெட் மட்டும்தான் இருக்கு, சோஃபா கூட இல்ல. அப்புறம் எப்படி நாம இங்க தூங்குறதுன்னு சொல்ல? மிஸ்டர் லியோ, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நாம பார்ட்டிஷன் பண்ணிடலாமே. ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் நான். நான் குளிச்சிட்டேன் மிஸ்டர் லியோ. மிஸ்டியான், ஹேர் நல்லா காயணும். மிஸ்டர் லியோ, நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். உன்னோட ஹேர் நல்லா தொடச்சுக்கோ, இல்லைன்னா என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிட போகுது. ஓகே, நான் பாத்துக்கிறேன். மிஸ்டியான், நீ குளிக்கிறேன்னு பாத்ரூம் முழுக்க ஈரமாக்கி விட்டுட்ட. யார் குளிச்சாலும் பாத்ரூம் ஈரமாக தானே செய்யும். எப்படி குளிக்கணும்னு கூட எனக்கு தெரியல. அப்ப தண்ணி இல்லாம குளிக்க வேண்டியதானே. இவ பெட்டு முழுக்க நல்லா பரப்பிக்கிட்டு நிம்மதியா தூங்குறான்.
இவ என்கிட்ட எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாம்? நான் இவளோட பாஸ் தானே. மிஸ்டர் லியோ, ஏன் நைட்டு ஃபுல்லா நீங்க சரியா தூங்கலையா? மிஸ்டியான், நான் கண்முழிச்சு பார்க்கும்போது தரையில கிடந்தேன். உன்னோட தூங்குற ஸ்டைல் இருக்குல்ல, அதை வச்சு பார்த்தா நீ தான் என்ன நைட்ல பெட்டை விட்டு உதச்சிருக்கணும். மிஸ்டர் லியோ, இன்னும் நீங்க தூக்கத்துல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வர்பீனா மிஸ்ஆந்த்ரோப் கேட், ப்ளூயிஷ் வயலட் பிக்மெண்ட். இது ஷியாவோட பெயிண்டிங். ஹலோ. சொல்லுங்க மேம். அது இந்த பெயிண்டிங்கை யார் பண்ணது? இங்க ஒரு ஆர்டிஸ்ட் தங்கியிருந்தாரு, அவர் தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். எங்க பாஸ்க்கு பிடிச்சது, ஸோ இங்க வச்சுக்கிட்டாரு. இப்போ அந்த ஆர்டிஸ்ட் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் இப்போ எங்க இருப்பாருன்னு எனக்கு சரியா தெரியாது. ஆனா அவர் வெளியே நிறைய இடத்துல கிராஃபிட்டி பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். அவரு ரொம்ப நல்லவர். ரொம்ப நன்றி. அங்க பாருங்க. ஹலோ, நீங்க தான் மிஸ்டர் ஷியா ஃபெங்கா? லூசி. மிஸ் டியான், மிஸ்டர் லியோ, நீங்க இங்க எப்படி வந்தீங்க? நாங்க ஷியா ஃபெங் அப்படிங்கிற ஒரு பெயிண்டர் தேடி இங்க வந்தோம். மிஸ்டர் லோ, இந்த பெயிண்டிங்கை நீங்களா பண்ணீங்க? இல்ல. இதோட பெயிண்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சும்மா ஃபோட்டோஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. பெயிண்ட் இன்னமும் ஈரமாக தான் இருக்கு. ஸோ இப்போ தான் அதை பெயிண்ட் பண்ணியிருக்கணும். அவர் இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். அப்படின்னா அவரை தேடலாம். திடீர்னு இப்படி மழை வந்துருச்சு. நாம ஒன்று பண்ணலாம். இந்த இடத்துல அவரை கேட்டு பார்க்கலாம். ஹலோ, மிஸ்டர் ஷியா ஃபெங் இங்கே தான் இருக்காரா? ஹலோ, மிஸ்டர் ஷியா எங்க இருக்காரா? சொல்லுங்க. மிஸ்டர் ஷியா, நான் ஷியான் ஷெங் குரூப்புடைய பிரசிடென்ட் லியூ ஷிலாய். நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். உங்களுடைய பெட் கேட் டிசைனுடைய ஆத்தரைசேஷனை பற்றி உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். அது கிடைக்காது. மிஸ்டர் ஷியா ஃபெங், நான் முழு சின்சியாரிட்டியோட உங்களை பார்க்கறதுக்காக நானே இங்கே வந்திருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், உலகத்தில் இருக்க எந்த கம்பெனியாலையும் எங்களை விட அதிகமான பணத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும், கான்ட்ராக்டை படிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிப்பீங்க. மிஸ்டர் லியோ, சுடு தண்ணி குடிங்க. நீங்க நனைஞ்சிட்டீங்க, ஃபீவர் வரப்போகுது. தேங்க்யூ. ஆர்டிஸ்ட் எல்லாரும் இப்படி தான் வித்தியாசமாக இருப்பாங்களா? இல்லை, கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல. நாம சொல்ல வந்த விஷயத்தை கேட்க கூட அவர் தயாராகவே இல்லை. அவருக்கு அப்படி என்னதான் வேணும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் தன்னோட வேலை விஷயத்துல சின்ன பசங்க மாதிரி ரொம்ப எமோஷ்னலா இருக்காரோன்னு தோணுது. அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மறுபடியும் முயற்சி பண்ணலாம். என்ன ஆனாலும் சரி,
அவர்கிட்ட பேசாம நம்ம இங்கிருந்து போக கூடாது. நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். மிஸ்டியான், மறந்துடாத, நியூ ஷியான்ஷிங் குரூப் உடைய ஒரு பார்ட் தான். ஸோ உன் மரியாதையும் இதில் அடங்கியிருக்கு. சாரி மிஸ்டர் லியோ. வெறும் கையோட போனா நல்லா இருக்காதுன்னு நீ தானே இந்த ஐடியா எனக்கு கொடுத்த. மிஸ்டர் லூ, சொல்லுங்க. ஆமா, நீங்களும் மிஸ்டர் ஷியாஃபெங்க பார்க்க வந்திருக்கீங்களா? நான் அது சும்மா அந்த பக்கம் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி ஒன்று சொல்கிறேன். அவர் இருக்கார்ல, பெரிய பைத்தியம். உங்களை நீங்களே செவுத்துல இடிச்சுக்கிறீங்க. செவரில் இடிச்சுக்கிறது நினச்சி மற்றவங்க வேணும்னா பயப்படலாம். ஆனால் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா அந்த செவரையே நான் அடித்து உடச்சிடுவேன். சரி, உடச்சிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். மிஸ்டியான், நிஜமாவே நம்ம இங்கே இருக்கலாம்னு சொல்றியா? ஷியாஃபெங் திரும்பி வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணலான்னு இருக்கேன். மிஸ்டியான், இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவருக்கு என்ன வேணுங்கிறது முதல்ல தெரியணும். அப்பதான் நினைச்சது நடக்கும். அதுக்கு என்ன பண்றது? அதான் எனக்கு தெரியலையே. சரி, அது வரைக்கும் நாம இங்கேயே இருக்கலாம். என்னமோ தெரியல, இவ பிடிவாதம் பிடிக்கும் போது பார்க்க இன்னமும் அழகா இருக்கா. மிஸ்டர் லியோ, இதுல வெஜ் நூடுல்ஸ் அப்புறம் இதுல நான்வெஜ் நூடுல்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்? எதுவும் வேண்டாம். நான் ஃப்ரைட் எல்லாம் சாப்பிட மாட்டேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்கட்டு யான். நான் டேங்க் கிட்ட சொல்லி இது ஒரு கேஸ் முழுக்க கொண்டு வந்து வைக்க சொல்றேன். டியான், அது வந்து என்ன மிஸ்டர் லியோ, மின்மினி பூச்சை பார்த்தா பயப்படுறீங்க இல்லையா? மிஸ்டர் லியோ, இதை கொஞ்சம் பாருங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் இல்ல. மிஸ்டர் லியோ, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது நான் ஒரு கதையை கேட்டிருக்கேன். அதுல இந்த மின்மினி பூச்சிகள் வானத்துல நட்சத்திரங்களா இருந்துச்சாம். நட்சத்திரம் யாருக்கும் தெரியாம ஏஞ்சல் பூமிக்கு வர உதவி பண்ணுச்சு. காதலிச்சவளை பார்க்க அந்த ஏஞ்சல் பூமிக்கு வந்துச்சு. ஆனா அவர் மாட்டிக்கிட்டாரு. அந்த ஏஞ்சலுக்கு தண்டனை கிடைக்கும் போது இந்த நல்ல நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியிலே இருந்துட்டாங்க. அப்படியே மின்மினி பூச்சிகளா ஆயிட்டாங்க. அப்போல இருந்து எல்லா நைட்டும் இவங்க அந்த பொண்ணை தேடி வெளியே வருவாங்களாம். ம்风盛开的花朵温暖我的黑夜，与你相遇的今夜，当爱慢慢靠近，彼此情绪蔓延浮现。இது வரைக்கும் நான் எப்பயும் வெளியே தூங்குறதே இல்லை. சடனா இந்த மின்மினி பூச்சை பார்த்ததும் இப்போ உண்மையிலேயே
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிஸ்டர் லியோ, நீங்க சின்ன வயசுல ஏதாவது வயல்ல விளையாடி இருக்கீங்களா? பட்டம் விட்டுருக்கீங்களா? இல்ல சேத்துல விழுந்திருக்கீங்களா? ஆக்சுவலாக எனக்கு அந்த நோய் வந்ததுலேருந்து பொதுவாகவே நான் இந்த உலகத்தை என் கண்ணாடிக்கு பின்னாடி இருந்ததை நான் பார்த்துருக்கேன். எப்பயுமே என்னுடைய கண்ணாடியை போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் அப்போ பாதுகாப்பாக இருக்கிறதா உணர்ந்தேன். இப்பதான் நீங்க குணமாயிட்டீங்கல்ல, இப்ப நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கலர்ஸையும் பார்க்கலாம். ரெட் கலர், ப்ளூ கலர்னு எல்லா கலர்ஸையும். ஆனால் ஏன்னு எனக்கு தெரியல. நீ என் கூட இருக்கிறதுனால நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்ந்தேன். இதோட டாப் நோட்ஸ் பெர்கமவுண்ட் அண்ட் லாவெண்டர் மாதிரியே இருக்கு. அண்ட் மீடியம் நோட்ஸ் வைனுடைய அரோமா மாதிரியே இருக்கு. அண்ட் அடுத்து நமக்கு முன்னாடி இருக்க இந்த ஓக் மாஸ், அப்புறம் லிங்லிங் ஃப்ரேக்ரன்ஸ். நைட் முழுக்க நாம நிம்மதியா தூங்கலாம். மிஸ்டர் லியோ, நீங்க டீடைல்ஸ்ல ரொம்பவே கவனத்தை செலுத்துறீங்க. ஆமா, வேலையா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் யார் டீடைல்ஸை பத்தி யோசிக்கிறாங்களோ அவங்க லைஃப் கூட அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். என்னது? லீஷன் வாட்டர். இது கொசுவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கொசு கடிச்சிரும்ன்ற பயம் இருந்தா இது உங்க பாடியிலேயே கொஞ்சம் வச்சுக்கோங்க. எனக்கு தேவையில்ல. நீங்க போய் முதல்ல குளிக்கிறீங்களா? வேணாம், லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, உங்களோட விருப்பம்.